to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 23 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered. Trigonometric function. A cos of x, A sin of x, A tan of x, A tan 2 of y comma x, cos of x. Trigonometric function. Python includes the following functions that perform trigonometric calculations. Trigonometric அப்படின்றது என்ன? நார்மலா நம்ம மேத்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதுல இந்த trigonometry அப்படின்னு ஒரு சாப்டரே படிச்சிருப்போம் இல்லைங்களா? சோ அந்த trigonometricல sin, cos, tan இந்த மாதிரி நமக்கு trigonometric values இருந்திருக்கும். இது ஒன்னொன்னுத்துக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னும் போது 30, 45, 60, 90 அப்படின்னு ஒன்னொன்னுத்துக்கும் டிகிரிஸ்ல அதனுடைய வேல்யூஸ் நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். அதே மாதிரியே பைத்தான்ல நம்ம trigonometric functions யூஸ் பண்ண முடியும். அதுதான் trigonometric functions அப்படின்றது. சோ இதுல functionsம் அதனுடைய descriptionsம் இருக்கு பாருங்க. First function A cos of x. It returns the arc cosine of x in radians. அதாவது cos x அப்படின்றது என்னன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு cos வேல்யூவை சர்ச் பண்றோம். அதனால trigonometric functionல இந்த cos னுடைய வேல்யூ நமக்கு ரேடியன்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் A sin of x. Return the arc sin of x in radians. So நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூக்கான சைன் வேல்யூ என்னவோ அதை நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் A tan of x. Return the arc tangent of x in radians. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பருக்கான டான்ஜென்ட் tan வேல்யூ என்னவோ அதை நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் A tan 2 of y comma x. It return A tan y by x in radians. அதாவது y னுடைய வேல்யூவை x னுடைய வேல்யூல டிவைட் பண்ண ரிசல்ட்டுக்கான tan வேல்யூ என்னவோ அதை நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் cos of x. Return the cosine of x radians. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பருக்கான cos வேல்யூ என்னவோ அதை நமக்கு அவுட்புட்ல காட்டும். நெக்ஸ்ட் hypoth of x comma y. Return the Euclidean norm comma square of x asterisk x plus y asterisk y. So hypotenuse values அப்படின்றது என்னன்னா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கான யூக்ளிடியன் நம்பர் என்னவோ அதை நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் சைன் ஆஃப் எக்ஸ். நம்ம கொடுத்த நம்பருக்கான சைன் வேல்யூ என்னவோ அதை அவுட்புட்ல நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் tan of x. Return the tangent of x radians. நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அதுக்கான tan வேல்யூ நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் x. Converts angle x from radians to degrees. So இந்த டிகிரின்றது என்ன பண்ணும்னா நமக்கு ரேடியன்ஸ்ல இருக்கக்கூடிய ரிசல்ட்டை டிகிரிஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் ரேடியன்ஸ் ஆஃப் x. Convert angle x from degrees to radians. So டிகிரிஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை நமக்கு ரேடியன்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். சரிங்களா? இதுல first one number
A cos. The A cos method returns the arc cosine of x in radians. So இந்த cos method அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் வேல்யூக்கான cosine வேல்யூவை நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? அதுதான் A cos ன்னு கொடுத்திருக்கோம். Note, this function is not accessible directly. So we need to import the random module and then we need to call this function using the random static object. So இந்த trigonometric functions நம்மளால டைரக்டா யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால random module நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். சோ இந்த random module நம்ம இம்போர்ட் கொடுத்துட்டு கால் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த trigonometric functions நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த A cos யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம போட போறோம். அதனால ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா கால் பண்ணிக்கிறோம். சோ இம்போர்ட் மேத் கொடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல நமக்கு trigonometric functions இருக்கு. சரிங்களா? இதுல print A cos of 0.64. இந்த 0.64ன்றது என்னன்னா நமக்கான x வேல்யூ. இந்த 0.64 கான A cos வேல்யூ அதாவது cosine வேல்யூ என்னன்றது நம்ம வந்து அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரியே print A cos of 0, print A cos of -1, print A cos of 1. சோ இது எல்லாத்துக்கும் நமக்கு cosine வேல்யூ பாருங்க அவுட்புட்ல A cos of 0.64 கான வேல்யூ வந்து 0.87629 னும் A cos of 0 கான வேல்யூ 1.5707 னும் A cos of -1 கான வேல்யூ 3.1415 னும் A cos of 1 கான வேல்யூ 0.0 னு நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டுதுங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தான கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நியூ பேஜ் நமக்கு ஓபன் ஆயிடுச்சு. இதுல நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாங்களா? சோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராமை ஃபைல் நேம் கொடுத்து .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க A cos of 0.64 க்கு 0.87629 னும் A cos of 0 க்கு 1.5707 னும் A cos of -1 க்கு 3.1415 னும் A cos of 1 க்கு 0.0 னு நமக்கு அவுட்புட்ல ரிசல்ட் வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்பர் A sin. The A sin method returns the arc sin of x. நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூக்கான sin வேல்யூ என்னவோ அதை நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி காட்டும். சோ சின்டாக்ஸ் வந்து A sin of x கொடுத்துக்கிறோம். Note, this function is not accessible directly, so we need to import the random module and then we need to call this function using the random static object. So இந்த trigonometric functions எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளால வந்து டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா import random module importல வந்து நம்ம இத கால் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? சோ ப்ரோக்ராம் பாருங்க. import math. சோ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் எக்ஸ் வேல்யூஸ்க்கான A sin வேல்யூவை நமக்கு வந்து அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி காட்டுறது arc of sin வேல்யூ. அதனால print A sin of 0.64, A sin of 0, A sin of -1, A sin of 1 ன்னு கொடுத்துருக்கோம்.
சோ இதுக்கான அவுட்புட் பாருங்க a sin of 0.64 க்கு 0. சோ இதுக்கான ஆர்க் சைன் வேல்யூ தான் இது எல்லாமே. ஓகேங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போய்டுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்கை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல்ல சேவ் போயிட்டு உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க a sin of 0.64 க்கு 0.6944 னும் a sin of 0 க்கு 0.0 னும் a sin of -1 க்கு -1.57 னும் a sin of 1 க்கு 1.5707 நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டுதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்பர் a tan. The a tan method returns the arc tangent of x in radians. Syntax a tan of x. Note, this function is not accessible directly, so we need to import the random module and then we need to call this function using the random static object. So இந்த a tan method அப்படின்றது நமக்கு x உடைய arc tangent வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? சோ இதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாங்களா? ப்ரோக்ராம் பாருங்க. import mathematical functions நம்ம கால் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூக்கு நம்ம என்ன பண்றோம்னா a tan வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். அதனால print a tan of 0.64, print a tan of 0, print a tan of 10, print a tan of -1, print a tan of 1 கான அவுட்புட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.64 க்கு 0.5693 னும் a tan of 0 க்கு 0.0 னும் a tan of 10 க்கு 1.4711 னும் a tan of -1 க்கு -0.7853 னும் a tan of 1 க்கு 0.7853 னும் நமக்கு அவுட்புட்ல ரிசல்ட் வந்துருச்சுங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போய்டுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க a tan of 0.64 க்கு 0.5693 னும் a tan of 0 க்கு 0.0 னும் a tan of 10 க்கு 1.4711 னும் a tan of -1 க்கு -0.7853 னும் a tan of 1 க்கு 0.7853 னும் நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்பர் a tan 2. The a tan 2 method returns a tan y by x in radians. Syntax a tan 2 of y comma x. Note, this function is not accessible directly, so we need to import the random module and then we need to call this function using the random static object. So இந்த a tan 2 மெத்தட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நமக்கு ரெண்டு வேல்யூஸ்ல y வேல்யூவை x வேல்யூவை டிவைட் பண்ணிட்டு அதுக்கான a tan வேல்யூவை நமக்கு ரிசல்ட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். சரிங்களா? இத நம்ம ப்ரோக்ராம்ல பார்க்கலாங்களா? சோ ப்ரோக்ராம் பாருங்க. import math
print a tan 2 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா 2 values கொடுத்துக்கிறோம். minus 0.50, minus 0.50 கொடுத்துக்கிறோம். அதே மாதிரியே print a tan 2 of 0.50, 0.50 கொடுத்துக்கிறோம். திரும்பவும் print a tan 2 of 5, 5 கொடுத்துக்கிறோம். சோ இதுக்கான அவுட்புட் பாருங்க, minus 2.3561 a tan 2 of 0.50, 0.50 கான வேல்யூ 0.7853. அடுத்தது a tan 2 of 5, 5 0.7853 நமக்கு ரிசல்ட்ல பிரிண்ட் ஆகி காட்டுதுங்களா. திரும்பவும் a tan 2 of minus 10, 10 minus 0.7853 a tan 2 of 10, 20 0.4636 நமக்கு அவுட்புட்ல ரிசல்ட் காட்டுதுங்களா. இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட் பாருங்க, a tan 2க்கு minus 0.50, minus 0.50க்கு minus 2.356 அதே மாதிரியே a tan 2 கான ரிசல்ட் 0.7853 a tan 2 of 5, 5க்கு 0.7853 a tan 2 of minus 10, 10க்கு minus 0.7853 a tan 2 of 10, 20க்கு 0.4636 நமக்கு அவுட்புட்ல ரிசல்ட் வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் நம்பர் cos. The cos method returns the cosine of x radians. Syntax cos of x. This function is not accessible directly, so we need to import the random module and then we need to call this function using the random static object. So in the cos method அப்படின்றது நமக்கு cosine values radiansல நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி காட்டும். சரிங்களா. சோ இதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாங்களா. ப்ரோக்ராம் பாருங்க. print cos of 3, print cos of minus 3, print cos of 0, print cos math.py. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் math ஃபங்க்ஷனை இம்போர்ட்ல கால் பண்ணிட்டு நமக்கு எது எதுக்கெல்லாம் வந்து cos வேல்யூஸ் தேவைப்படுதோ அதுக்கான நம்பர்ஸை பிராக்கெட்ல கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கான அவுட்புட் இங்க நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது பாருங்க. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது பாருங்க. cos of 3க்கு minus 0.989 cos of minus 3க்கு minus 0.989 நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருச்சிங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல a cos, a sin, a tan 2 of x, y, cos, sin இது எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டோமா. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thank you students.